மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவ்வளோ பிஆர் இருக்காங்க. நம்ம வந்து சேனலில் பார்த்தாலே அவ்வளோ பிஆர் இருக்காங்க. அங்கே போய் அவ்வளோ ஃபேக்காக சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் என்ன அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க? அப்படி நம்மளுக்கு ஃபேக்காக தெரியுறவங்கள ஃபேக்குன்னு சொல்லாத அளவுக்கு முட்டாள் இருக்காங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கேவலமான ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் ப்ரோமோ பார்த்த வரைக்கும் ஜாக்லின் வந்து அழுகுறாங்க, இந்த மாதிரி வந்து நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ஃபேக்காக நடிக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் என் கேள்வி ஒன்று தான். இந்த மாதிரி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சத்யா ஒரு வாட்டி நாமினேட் பண்ணுறப்போ ஜாக்லின் வந்து அழுந்திருப்பாங்க. ஸோ ஜாக்லின் ஏன் அழுந்திருப்பாங்கன்னா அந்த காரணம் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சத்யா நான் எனக்கு எவ்வளோ தெரியும், சத்யா நான் வந்து எனக்கு அண்ணா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த காரணம் தப்பாக ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் டைரெக்டாக சொல்லலைன்னு தான் கேட்டிருப்பாங்க. இதே தான் வந்து சௌந்தர்யா விஷயத்துலேயும் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் வந்து டைரெக்டாக எனக்கு அந்த விஷயத்த சொல்லலைன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ப்ரோமோலேயே வந்து பச்சையாக அந்த விஷயம் தெரியுது. ஆனால் இருந்தாலும் வந்து சில பேர் இப்படி சொல்கிறாங்க, சில பேர் வந்து நான் பார்க்குற காமெண்ட்டில் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் கேள்வி என்னென்னா வந்து டைரெக்டாக சொல்லலைன்னு தான் அவங்க கேட்குறாங்க. நீ முதுகில் குத்துறன்னு தானே அதுக்கு பேர், பின்ன முன்னுக்கு குத்துறன்னு பேரா? ஸோ அந்த மாதிரி பிஆர் அவ்வளோ நிறைஞ்சு கிடக்குறாங்கன்னு இருக்கிறப்போ எப்படி இவ்வளோ கேவலமான மைண்ட் செட் இருக்குது? அப்படி பிஆருக்கு எவ்வளோ தான் காசு கொடுக்குறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் நானும் ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ அதான் கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ கேவலமான ஜென்மத்துக்கு கூட பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து இதில் சேர்ந்து. இன்னொன்று மக்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது உண்மையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ஃபேக்காக பிஆர் டீமுக்கு சொல்லலை. உண்மையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஜாக்லின் வந்து அவங்க காரணத்தை தான் சொன்னாங்களே தவிர நீ என்னை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. அதுவும் அவங்க 11 வாரமாக நாமினேஷனில் வராங்க. இவங்க பண்ணலைன்னா ஒன்றும் பெரிய கதையாகிற போகிறது இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க வேறு யாராவது பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. அது ப்ராப்ளம் இல்லை, அவங்க பண்ண காரணம் தான் ப்ராப்ளம். அது ஏன் என்கிட்ட சொல்லணும்? இதை தான் நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து எதையுமே முன்னுக்கு சொல்ல மாட்டாங்க, பின்னாடி தான் சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஃபாஸ்ட்ஃபுல்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னோன்னே தான் அவங்க ஒதுங்கி போனாங்க ஜாக்லின். அதாவது லாஸ்ட் வீக் நோம்லாம் மட்டும் பழகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக அவங்க கூட இல்லை சௌந்தர்யா கூட. அந்த வாரத்துலேருந்து தான் அவங்க அந்த கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாக சௌந்தர்யா கூடயும் இல்லை, ராயன் கூடயும் இல்லை. நீங்கள் பேசினா நான் பேசுவேன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அதை நோட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபேக்காக பார்த்துக்கிட்டு பிஆரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஏன்னா ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அசீம் வந்து பிஆர் வச்சு தான் அவர் வின் பண்ணாருன்னு இருக்கிறப்போ அவரை விட கேவலமாக ஒருத்தவங்க வந்து வின் பண்ணது வந்து அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா விட கேவலமாக வின் பண்ண போகிறதா இல்லை வின் பண்ண மாட்டாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அது சௌந்தர்யா கன்ஃபார்ம். ஸோ அடுத்த சீசன் ஒன்று வரும்ல, அதில் இன்னும் கேவலமான பிஆர் வந்து அதிகமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போயே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும்.